பந்துலு ஐயா அவர்கள் அவர் என்ன பண்றாரு, தீன் தமிழ் திரையுலகில் நிறைய தமிழ்ல கொண்டு வந்திருக்காரு, நிறைய படங்கள். அந்த படம் மிகப்பெரிய வெற்றி. அதன் பிற்பாடு தலைவரை பார்க்க வராரு. தலைவரை பார்த்து, சார் உங்களை வச்சு ஒரு படம் எடுக்கலாம்னு வந்தேன். தலைவர் கேட்குறாரு, ஏன் தம்பியை விட்டு வந்தீங்க? இல்லை, நானும் அவரும் உடலும் உயிருமா ஒன்றா தான் இருக்கிறோம், இருந்தாலும் உங்களை வச்சு படம் எடுக்கணும்னு ஆசைப்படுறேன். தலைவர் என்ன சொல்கிறாரு, அவங்க அம்மாவும் எனக்கு அம்மா தான், ஆகவே அவங்களுக்கு நான் கெடுதல் செஞ்சு கூட நினைக்கக்கூடாது, அதுக்காக தான் அப்படி சொல்கிறேன். அவன் சொல்ல, இல்லை நானும் அவர் ஒன்றா தான் இருக்கிறோம், இருந்தாலும் உங்களை வச்சு படம் எடுக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னாரு. சரி சொல்லிட்டு கதை விவாதம் போயிட்டே இருக்கு. அதன் பிற்பாடு மக்கள் தலைவர் எம்ஜிஆருக்கு ஏற்ற மாதிரி கதையை அமைக்கிறாங்க. அந்த படம் தான் 1000ல் ஒருவன். அதாவது நிறைய படம் எடுப்பாங்க, அந்த படத்தில் பார்த்தா செலவுகள்லாம் திரையில் தெரியாது. ஆனால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் படத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ செலவு பண்ணாலும் அது திரையில் அற்புதமாக தெரியும். அந்த படம் பிரம்மாண்டமான திரைப்படம் 1000ல் ஒருவன். கதாநாயகியார் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள்.